வணக்கம். இந்த வீடியோவில் ஐயங்கார் வீட்டு ஸ்டைலில் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். புளி சாதத்துலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்டைல் புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 7 டேபிள் ஸ்பூன் பக்கமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறமா வறுத்த நிலக்கடலை நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதில் நம்ம ஒரு 1/4 கிலோ புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுட்டு மண் போக வடிகட்டி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு உப்பு இப்போ போட வேண்டாம். புளி நல்லா சுண்ணதுக்கப்புறமா நம்ம அளவாக கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் மூடி வச்சுட்டு அதை அப்படியே நல்லா கொதிக்க விட போகிறேன். நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் எள்ளு. நம்ம எந்த ஸ்பூனில் கொத்தமல்லி விதை எடுக்கிறோமோ அதே ஸ்பூன்லேயே இந்த எல்லா கணக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தடவை கொஞ்சமாக லைட்டாக வறுபடும் போது பைதாகி சில்லின்னு நம்மளுக்கு கிடைக்கும். கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இருக்கும். அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, உங்கள்கிட்ட பைதாகி சில்லி இல்லைன்னா வெறும் வரமிளகா மட்டும் போட்டுக்கோங்க. என்ன கலர் கொஞ்சம் வராதோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா வாசம் வர வரைக்கும் அதை வறுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும் இது வறுப்புறதுக்கு. இதை அப்படியே நல்லா வறுத்து எடுத்து நல்லா ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்களா, நான் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ நல்லா புளி தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இந்த அளவு கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இங்கே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், எள்ளு எல்லாம் போட்டுட்டு அந்த பவுடரை இதை கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி விடும்போது மேலே தெளிக்கும். அதனால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் இதை அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இது கொதிக்கிறதுக்கு நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சனால ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா ஐயங்கார் வீட்டு ஸ்டைல் புளிக்குழம்பு ரெடி. இதை நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் சர்வ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உடச்ச உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு செவந்ததுக்கப்புறம் வேணும்னா இப்போ கூட கொஞ்சம் மறுபடியும் நிலக்கடலை போட்டுக்கலாம். அது கூடவே கொப்பரை தேங்காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இருக்கும் இல்லைங்களா, எண்ணெய் ஆட்டுற ஸ்டேஜில் அந்த தேங்காவை 1 டேபிள் ஸ்பூன், கடையில் நம்மளுக்கு ஈஸியாக எல்லா இடத்துலையும் இப்போ கிடைக்குது, அந்த கொப்பரை தேங்காவை நல்லா திருவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம செஞ்சு வச்சுருக்க புளிக்காய்ச்சலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை நல்லா இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நம்மளோட ஐயங்கார் வீட்டு ஸ்டைல் புளி சாதம் கமன்னு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.